மாணவருக்கு வந்து அகடமிக் ஸ்கில், அகடமிக் பிஹேவியர், கரிக்குலம் இன்ட்ரெஸ்ட், கரிக்குலம் ரிலேட்டடான மெட்டீரியலை செட் பண்ணுறது. அகடமிக் ஸ்கில்லுனா ஒரு தனி மனிதனுக்கு கற்றல் சார்ந்த திறன், ஈடுபாடு, செயல்முறை. கரிக்குலம்ங்கிறது பாடத்திட்டம் சார்ந்த அந்த துறை சார்ந்த விருப்பம், அதனுடைய ஈடுபாடு. அப்போது ஒரு மாணவருக்கு வந்து அந்த அகடமிக் ஸ்கில்லில் வந்து இருக்கக்கூடிய தடைகள், சிக்கல்கள் இவற்றை வந்து கண்டறிந்து மாற்றோம். இப்போ நிறைய பெற்றோர்கள் எங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, என்னுடைய பையனுக்கு வந்து பாட்டு பாடுறது பிரியமாக இருக்குது, அல்லது வந்து இசை கருவிகளை வந்து வாசிக்கிறது பிரியமாக இருக்குது, செல்ஃபோனில் வந்து நிறைய தகவலை கலெக்ட் பண்ணுறது சரியாக இருக்குதுங்கிறாங்க. ஓகே, அதுக்கு நாங்கள் வச்சுருக்கிறது மீடியா சைக்காலஜி கார்ப்பரேஷன் வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்து ரைட்டிங்கில் வந்து ஸ்டோரி ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்கோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, சரி உங்களுடைய குழந்தைக்கு அல்லது உங்களுடைய மாணவனுக்கு, உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ எந்த துறை வேணும்னு கேட்டால், இல்லை சார் இப்போதைக்கு படிப்பு தான் வேணுங்கிறாங்க. அப்போ படிப்பு சார்ந்த திறனை டெவலப் பண்ணுறதுக்குண்டான விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணுங்கிறாங்க நாங்கள் சொல்கிறோம். அப்போ வந்து ஒரு கதை எழுதுதலோ, இசைக்கருவியை வாசித்தலோ அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் மியூசிக் சைக்காலஜி கார்ப்பரேஷன் வச்சுருக்கோம். அதே மாதிரி ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, புக் ரைட்டிங்காக இருக்கும், ஸ்டோரி ரைட்டிங்காக, பைட்டிக் ரைட்டிங்காக இருக்கும், தனி டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கோம். அப்போ அதில் இணைக்கிறது நமக்கு நோக்கமாக, இதில் இருக்கிறது நினைக்கமான்னு கேட்டோம்னா, பெற்றோர்கள் விரும்புவது அகாடமிக். அப்போ அகாடமிக் ரிலேட்டடான என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு கண்டறிந்து மாற்றுறது எங்களுடைய சிறப்புத்துறை. அவங்களுக்கு நமக்கு இப்போதைக்கு வந்து தனித்திறமை உருவாக்குறது என்பது வேறு விஷயம், கல்வி சார்ந்த திறனை உருவாக்குங்கிறது முக்கியமான விஷயம். அப்போ கல்வித்திறன் சார்ந்த தடைகளை, அதனுடைய சவால்களை, அதனுடைய சிக்கலை, அது எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கண்டறிந்து மாற்றத்தான் நாங்கள் லேர்னிங் லேப், கற்றல் சார்ந்த ஆய்வகம் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். தனியினுடைய நடத்தை, அவர்களுடைய செயல்திறன், செயல் ஈடுபாடு, அதே மாதிரி விருப்ப மாற்றம், இதெல்லாம் முறைப்படுத்துறது தான் எங்களுடைய வேலை. அதுதான் லேர்னிங் மென்டாரிங்னு சொல்கிறோம்.